ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஏவி பைக் பாயிண்ட் இம்ரான். இன்றைக்கி சண்டே. கொமாக்கி வண்டி எல்லாமே வந்துச்சு, வண்டி முடிச்சாச்சு. பட் வந்து டைம் இல்லை, அது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கிளாசிக் வண்டி கரண்ட் வரல, அதை என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸ் எல்லாம் செக் பண்ணோம். இப்போது இது வந்து மெயின் ஃபியூஸ், இது வந்து 20 நம்பரு. இது செக் பண்ணோம், இது நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபியூஸ் செக் பண்ணோம். இது வந்து இந்த ஃபியூஸில் ப்ராப்ளம் இருந்தால் கூட லைன் கரண்ட் சப்ளை எதுவுமே வராது. இந்த ஃபியூஸ் எல்லாமே வந்து கிராக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபியூஸை வந்து மாற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம புது ஃபியூஸ் இந்த ஃபியூஸ் போட்டு, ஏன்னா ஃபியூஸ்னாலேயும் வந்து லைன் வராது. நம்ம புது ஃபியூஸும் போட்டு பார்க்கலாம். 15ல் 15, 10ல் 10 ஃபியூஸ் போட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த லைன், இந்த ஒயரில் வந்து லைன் வரணும். பாஸ் பண்ணிட்டியா? கீ ஆன் பண்ணு. கீ ஆனில் இருக்குது. கீ ஆன் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆனில் இருக்குது. இங்கே வா, கிக் பண்ணு. அங்கே கிக் அடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் எதில் இருக்குன்னு பார்த்துட்டோம். மெயின் வந்து அந்த ப்ரௌன் கலர் லைனு, அந்த லைன் தான் மெயின். அந்த லைனில் வந்து லைன் வரமாட்டேங்குது. ஏன்னா கீ ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் மெயின் ஃபியூஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. லைன்லாம் கீ ஆன் பண்ணி நியூட்ரல் லைட் சுவிட்ச் எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் செக் லைட் வந்து இது லைட் வந்து இதில் கொடுத்துட்டு நம்ம கிக் பண்ணால் அதில் லைட் எரியணும். எரியல. நம்ம ஒயரிங் செக் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா டைம் இல்லை, இல்லை ஷார்ட் தான் நான் போடுறேன், டைம் இல்லை. கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டு ஒயரிங் ஒர்க் வந்து 1:30 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது, முடிஞ்சிருக்கு. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ரௌன் கலர் லைனில் கொடுத்துட்டேன். இப்போ லைனு பாடி எடுத்து வைக்கிறேன். கீ ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு.